அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புனவர்கள் மூலியமாக தாங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கண்ணீர் விழாத நாட்கள் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு. இவர்கள் எதை செய்ய போனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, யாராவது ஒருத்தங்கள் மூலியமா ஏமாற்றப்படுறாங்க, இல்ல ஏமாந்து கண்ணீர் விட்டு கலங்கி அழுறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே இவர்களுக்கு பிரச்சனையாக தாங்க வந்து நிற்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படிலாம் நடந்துக்கணுன்றத புரிஞ்சுக்காம பல விஷயங்களான அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சோர்ந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதை போராடி ஜெயிக்கணும், போராடி ஜெயிக்கணும், போராடி ஜெயிக்கணும்னு அதுக்காக செஞ்சு 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 எல்லா விதத்திலையுமே இன்னைக்கு இவங்க சோர்ந்து போய் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமரமா நிற்கிறாங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க. வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்கள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு வகையான மற்றவர்களும் கிடைக்கக்கூடிய அந்த திட்டுகள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வாழ்க்கையில ரொம்பவே வாழ்க்கையை பார்த்தாங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த தனுசு ராசிக்காரங்க. இன்னைக்கு வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்னு இருந்திருக்கலாம். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய நாள் என்பது எனக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நாள் வந்துருச்சு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டீங்களோ அது அத்தனைக்குமான தீர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு காலங்கள் போராடினீங்களோ அந்த போராட்டத்துக்கான வெற்றிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க போகிறார் என்பதை பற்றி பெரிய கவலைகள், குழப்பங்கள்லாம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழப்போகிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? சரி, தனுசு ராசிக்கார அன்பர்களே, அன்புக்காக நீங்க பல வருஷங்களாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னா நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் தான் சொல்லணும். ஏன்னா உங்ககிட்ட உங்களை நீங்க நம்புற ஒருத்தங்க உங்களை ஒரு ஒரு இதில் போய் சொல்லிட்டாங்க, ஒரு இதை ஏமாட்டாங்க அப்படின்னா மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களையும் காயங்களையும் நீங்க வச்சுப்பீங்க. அதாவது என்கிட்ட எதுக்கு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுவீங்க, வருத்தப்படுவீங்க, அழுவீங்க, கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க உடனேட்டு. ஏன்னா நீங்க ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன். முக்கியமா சொல்லணும்னா உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்றது ஒரு யதார்த்தமான உண்மைதான். அதாவது நீங்க ஒருத்தங்கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க அப்படின்னா அவர்களுக்கு உங்க மேல அதிகப்படியான அன்பும் காதலும் ரொம்ப எளிமையா வந்து நிற்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரி அவர்கள் அப்படியே நம்பிடுவாங்க. அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படியே நம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்படிதாங்க. இதனாலேயே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை கஷ்டத்தை பார்த்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறந்த வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி தனுசு ராசிக்காரர்கள் இனி கவலைப்படணும், கஷ்டப்படணும்ன்ற அவசியமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அது மற்றவங்க முன்னாடி மரியாதையும் மதிப்பையும் பெற்று தரக்கூடியதாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இனி இவர்கள் கிட்ட எந்த ஒரு பயமும் கவலைகளும் இருக்க தேவையில்லைங்க. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் வரைக்குமே நீங்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தாங்க சொல்ல முடியும். நீங்க இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி மற்றவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னா மட்டும்தான் செய்யற மாதிரி இருந்துச்சுல்ல, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் ஏற்படுத்து. இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய ஆசைப்பட்டாலும் சரிங்க, அதை உங்களால கட்டாயமா செஞ்சு முடிக்க முடியும். மற்றவங்க முன்பு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறார்கள். தொழில இதனால் வரைக்குமே மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தையும் கவலைகளையும் பார்த்திருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா அப்படிப்பட்ட தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் அமையும்னா அதை விட உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது? நீங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வருத்தங்களை வெளிப்படுத்தி, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை வெளிப்படுத்தி, உங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த விஷயங்களை வெளியே படுத்துவதற்கான ஒரு ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. மனசுக்குள்ள கஷ்டங்கள் கவலைகளாலேயே நீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதை யார்கிட்ட சொன்னா நம்மளுடைய கஷ்டங்களை புரிஞ்சுப்பாங்க, யார்கிட்ட சொன்னா நம்மளுடைய கவலைகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பல விதத்துல இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகள் இருந்து வெளியே வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்கக்கூடியதாக அமைய போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசிக்காரர்கள் சில தவறுகள் இதற்கு முன்பு செஞ்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க இனி எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமா உங்க தவறுகளை திருத்திக்கிறதோடு நீங்க யாருக்காக அந்த தப்பு செஞ்சீங்களோ, யாருக்காக அந்த தவறு நிலைத்தீர்களோ, அந்த தவறுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயங்களையும் சரி, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் சரி, அதை அதிகப்படியா ஷேர் செய்வதுன்றது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா தங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, தனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு, தான் இவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படின்றதையும் தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் மற்றவங்கள்ட்ட வெளிப்படையா பேசக்கூடிய விஷயமும் இருக்கும். முக்கியமா குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்கு ஒருத்தர்கிட்ட சொல்றோமோ, இது நண்பர்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம், யார்கிட்ட சொன்னாலும் சரி, அவர்கள் தன்னை விட இவன் உயர்ந்துகிட்டு இருக்கான்ன்றது ஒரு பொறாமையிலையும், இவன் எப்படி நல்லா இருக்கலான்ற ஒரு பொறாமையிலையும், இல்ல இவங்க எப்படி நல்லா இருந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் உங்களை ஒண்ணுமே இல்லாம நினைப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில நீங்க அந்த காதல் விவகாரம் எடுத்துக்கோங்க. எளிமையா சொல்லணும்னா, நீங்க காதலிக்கிற ஒரு பையனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இல்ல ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பிரச்சனை அப்படின்ற போது நீங்க உங்ககிட்ட நண்பர்கள்ட்ட போய் சொல்லி பாருங்களேன். அவங்க அதை எப்படி தவிர்த்தலாம், அதாவது அந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து எப்படி இவங்க பிரிச்சு கொண்டு வரலாம்னு தான் பார்ப்பாங்க. காரணம், அந்த ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க, ரொம்ப தன்மை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, நல்ல மனசுக்காரங்களா இருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தவங்க அமைஞ்சிட்டாங்களேன்ற ஒரு வைத்தறிச்சல், அந்த வன்மத்தினாலேயே இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய வாழ்க்கையில காதலை பிரிச்சணுன்றதுக்காக நண்பர்கள் உடந்து செயல்படுவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கான நல்லது தான் சொல்றாங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே உங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இது ரொம்ப எளிமையா தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இதற்கு முன்பு நடந்திருக்கும், இனியும் நடக்கும். இது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களை பிரிக்கணுன்றதுக்காக அவங்க இல்லாத பொல்லாத விஷயங்களை பல மடங்கு அடுக்கி வைப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, ஏதோ உங்களுடைய காதலுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருப்பதை விட அவனுக்கும் தான் பிரச்சனை இருக்கிறது போல அவன் வந்து சண்டை போடுறதும் அவன் வந்து பேசுறதும் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கும்ன்றத எளிமையா பார்க்க முடியுது உங்களுடைய வாழ்க்கையில. அதனால நீங்க கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பார்க்கிறது, தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் காணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இந்த கல்யாணம், திருமண வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் சண்டை சச்சரவுகளையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். முக்கியமா சொல்ல போனா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் கூட இவர்கள் கொச்சைப்படுத்துறதும் இழிவுபடுத்துறதும் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த இழிவுபடுத்துறதுல கொச்சைப்படுத்துறது வெளிவர முடியாம மனசுக்குள்ள வழிகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இவர்கள் தான். அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க மாறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை சந்திப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாக போகுது. இதுநாள் வரைக்கும் இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு இந்த தனுசு ராசிக்காரர்கள் முன்னேறுவதற்கான வழிகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, மற்றவங்க முன்னாடி நீங்க யாருன்றதை நிரூபிப்பீங்க. மற்றவங்க முன்னாடி உங்களுடைய முயற்சி என்பது பெரும் அளவில் இருக்க போகுது. மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கை, குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்பது மாறி அமையும். மாற்றங்களுக்கான வாழ்க்கை சூழ்நிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் அமையதில்லை, இதனால் வரைக்கும் அமையுமான்னு எதிர்பார்த்தீங்க, ஆனா அப்பெல்லாம் கிடைக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்களும் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல முன்னேற்றங்களும் இருக்க போகுதுன்றத மாற்று கருத்து கிடையாதுங்க. இதுல தனுசு ராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம். இவர்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்குமே நடக்காத சில விஷயங்கள் நடக்கும், அதுவும் நன்மைப்பட்டதாகவே இருக்க போகுதுங்க. அதனால இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே தூக்கி போட்டு ஓரமா போட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு மனசளவுல நிறைஞ்சு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. புரடம். இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரைக்குமே குடும்பத்துக்கான நிறைய விஷயங்கள்ல உழைச்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக என்னென்னமோ செஞ்சிருக்காங்க. ஆனா குடும்பத்தார்கள் இவருக்கு ரொம்பவே இழிவுபடுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து நீங்கி மனசளவுல இவங்க இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்க போகுது. உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் 1ஆம் பாதம். இவங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் இனி வரக்கூடிய காலங்களில் நீக்கிட்டு மனசளவில் நிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது இவருடைய வாழ்க்கையில. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். இதனால இப்படி நடக்குமா அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம், கவலவும் பட வேண்டாம். உங்க வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமைய போகுது. தைரியமா முழு நம்பிக்கையோட முழுவிதமான நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். தனுசு ராசியினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கவலைகள் இருந்து நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கும். அதனால நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் மாற்றங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது.
நம்பிக்கையோடு இருந்தார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் தனுசு ராசி வாழ்க்கை நல்லதாக நடக்கட்டும். நன்றி.